Hello students, welcome to our YouTube channel. SSC CGL examsக்கான admit card பாத்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த admit card எப்படி டவுன்லோட் பண்றது? எக்ஸாம்ஸ்க்கு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்? ட்ரெஸ் கோட் என்ன? எக்ஸாம்ல செக்கிங் process எப்படி இருக்கும்? நீங்க எத்தனை மணிக்கு எக்ஸாம் சென்டர் ரீச் ஆகணும்? இத பத்தின எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் நாம இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். சதர்ன் ரீஜியனுக்கான அட்மிட் கார்டு தான் பாத்தீங்கன்னா இப்போ SSC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சதர்ன் ரீஜனுக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்கள் எக்ஸாம் டேட் என்னைக்கோ அதுலேருந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். கேரளா கர்நாடகா ரீஜனுக்கு இன்னும் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதும் நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்ம அட்மிட் கார்டை பார்க்கறது முன்னாடி செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸுமே 10% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் SSC எக்ஸாம் அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இப்போ கிளாஸஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் ஆர்ஆர்பி அண்ட் SSC எக்ஸாம்ஸ்க்கு நல்ல டைம் இருக்குது. இப்போலேருந்து பேசிக்காக 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸை 100% உங்களால் கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போலேருந்தே டெய்லி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்மிட் கார்டை பார்த்தீங்கன்னா 4 டேஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். 9th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா 9th உங்கள் அட்மிட் கார்டை நாளையிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் நாளைக்கு போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 9th யாருக்கு எக்ஸாம் இருக்கோ அவங்க நாளையிலேருந்து அதாவது 5th செப்டம்பர்லேருந்து அவங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். உங்கள் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 24th செப்டம்பர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 20th செப்டம்பர்லேருந்து உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். உங்கள் எக்ஸாம் 19th செப்டம்பர் நாளைக்கு நீங்கள் அட்மிட் கார்டு செக் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு இன்வேலிட்னு தான் காட்டும். ஸோ அதனால் 19th எக்ஸாம் உள்ளவங்க 19th எக்ஸாம் உள்ளவங்க 15th போய் செக் பண்ணிக்கணும். இல்லை எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்கோம், எப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது கொடுத்துருக்கோம். உங்கள் எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு பாருங்கள். அதுக்கு சைடில் என்ன டேட்டில் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த டேட்டில் போனீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்க்கு அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். இது பேஜுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுடைய ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டு உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இது சதர்ன் ரீஜனுக்கான லிங்க். ஓகேவா? ஸோ இந்த அட்மிட் கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்லையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டில் எதுனாலும் எடுத்துக்கலாம். அக்செப்ட் பண்ணுவாங்க SSC. அதுக்கப்புறமா அந்த பிரிண்ட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதெல்லாம் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பேஜ் மட்டுமே போதும். அதாவது அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும், உங்கள் நேம் இருக்கும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எக்ஸாம் சென்டர் என்ன, அந்த எக்ஸாமுடைய டீட்டெயில் என்னெல்லாம் இருக்கும், பார் கோட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பேஜ் மட்டுமே போதும். அதை நீங்கள் கலரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, SSC எக்ஸாம் சென்டரில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய பேர் அட்மிட் கார்டை மிஸ் பண்ணிடுவீங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ரோல் நம்பரை வச்சு தான் உங்களால் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்சர் கீயை வந்து செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ அதனால் அட்மிட் கார்டை மிஸ் பண்ணாதீங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு போகலான்றதை பார்க்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த அட்மிட் கார்டு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா ஐடி ப்ரூஃப் தேவை. இந்த ஐடி ப்ரூஃப்ங்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுறதுக்கானது. ஓகேவா? ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்துங்கிறது உங்கள் அட்மிட் கார்டில் இருக்குமா, அந்த அட்மிட் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்து மேட்ச் ஆகக்கூடிய இந்த ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பேன் கார்டில் இருக்கும், ஆதார் கார்டில் இருக்கும், ஓட்டர் ஐடியில் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸில் இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் உங்கள்கிட்ட பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் இதோட மேட்ச் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஐடி ப்ரூஃபை நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ என்கிட்ட பேன் கார்டு இருக்குது, பேன் கார்டில் ஃபுல் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அந்த டேட் ஆஃப் பர்த் தான் அட்மிட் கார்டுன்னு இருக்குன்னா இங்கே பேன் கார்டை மட்டும் ஐடி ப்ரூஃபாக கொண்டு போனால் போதும், மற்ற எதுவுமே தேவையில்லை. இல்லை என்கிட்ட பேன் கார்டில் டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, ஆனால் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருக்குது, அந்த டேட் ஆஃப் பர்த் தான் அட்மிட் கார்டுன்னு இருக்குன்னா நீங்கள் ஆதார் கார்டை மட்டும் கொண்டு போனால் போதும். இது எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும். மோஸ்ட்லி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொண்டு போங்க. இது ரெண்டுத்துலையுமே ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்தில் மற்ற டாக்குமெண்ட் ஏதாவது கொண்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போகணும். அந்த ஃபோட்டோ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவும் கொண்டு போகலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ கூட கொண்டு போகலாம். பிரச்சனையே கிடையாது. 2 ஃபோட்டோ கட்டாயமாக கொண்டு போகணும். டிசபிலிட்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அதற்கான டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க. ஸ்கிரைப் தேவைப்படுதுச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட்டையும் வச்சுக்கோங்க. SSC பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இதெல்லாம் தான் எக்ஸாம் கொண்டு போகிற டாக்குமெண்ட். எக்ஸாம் சென்டருக்குள்ளே ஹால்குள்ளே நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டு, ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், 2 ஃபோட்டோ இதை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பென் அண்ட் பேப்பர் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் கொண்டு போகணும்னு கிடையாது. இப்போ ட்ரெஸ் கோடு என்ன அலோவ் பண்ணுவாங்க, என்ன அலோவ் பண்ண மாட்டாங்கன்றதை பார்த்துக்கலாம்.
பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் எல்லாருமே டிகிரி முடிச்சவங்க தான் கரெக்டாக. ஸோ நீங்கள் காலேஜுக்கு என்ன அவுட்ஃபிட் போட்டு போவீங்களோ அதே போட்டு போகலாம். ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட்டு இது எல்லாமே அலௌடு தான். சுடிதார், சாரி இது எல்லாமே அலௌடு தான். காலேஜுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் போட்டுவீங்களோ அதே இது போட்டு போகலாம். கம்ஃபர்டபுளாக என்ன இருக்கோ அந்த ட்ரெஸ் போட்டு போகலாம். ஓகேவா? என்னெல்லாம் அலௌடு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜுவல்லரியுமே அலௌடு கிடையாது இன்சைட் த எக்ஸாம் ஹாலு. ஆர்னமெண்ட்ஸு, கையில் கட்டிருக்கக்கூடிய கயிறு, பெல்ட்டு, வாட்சு, மொபைலு, கீ, கால்குலேட்டரு, பர்ஸு, எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலௌடு கிடையாது. இதை ஸ்பெக்ஸு போட்டிருக்கீங்கன்னா ஸ்பெக்ஸ் அலௌடு, மங்கள்சூத்ரா லேடிஸ் கலவு, மற்ற எந்த ஜுவல்லரியுமே பார்த்தீங்கன்னா அலௌடு கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா பேக் வச்சுக்கோங்க. பேக்கில் இந்த திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பேக் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தருவாங்க, அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். சேஃபாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எக்ஸாம் சென்டருக்குள்ள அலௌடு கிடையாது. ஸ்பெக்ஸு, மங்கள்சூத்ரா மட்டும்தான் அலௌடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மற்ற திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்க கட்டாயமாக நான் சிங்கிளாக போகிறேன் எக்ஸாம் சென்டருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு தேவைன்ற பட்சத்தில் பேக் வச்சுக்கோங்க. பேக்கில் எதெல்லாம் வச்சுக்கோங்க, வைக்கிறதுக்கு இடம் தருவாங்க, அங்கே வச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸாம்ஸ் செக்கிங் ப்ராசஸ். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம் சென்டருக்கு உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா என்ன சென்டருங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டருக்கு எப்படி போய் சேர்றது, அதுக்கான டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே 1 டே 2 டேஸ்க்கு பிஃபோராகவே செக் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் டீட்டெயில் எல்லாமே உங்களோட அட்மிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நீங்கள் உங்கள் சிட்டியிலேருந்து அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு அந்த டைம் டியூரேஷன் கரெக்டாக இருக்காது. அதுக்கு முன்னாடியே க்ளோசிங் டைம்லாம் முடிஞ்சிட்டுனா நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேஸ்ட் ஆகும். அதனால் 1-2 டேஸ்க்கு பிஃபோராகவே என்ன மாதிரி பிளான், எப்படி டிரான்ஸ்போர்ட் இருக்க போது, எவ்வளோ நேரத்தில் போய் சேரலாம், இது எல்லாமே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அது அக்கார்டிங் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் சென்டருக்கு உங்களோட அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி போயிருங்க, சேஃபாக இருக்கும். ஓகேவா? ரிப்போர்ட்டிங் டைம்ல இருந்து க்ளோசிங் டைமுக்கு ஒரு 45 மினிட் டைம் டியூரேஷன் தருவாங்க. க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்தவங்களான்னு சொன்னாலும் சரி, க்ளோசிங் டைமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா க்ளோசிங் டைம்ல இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். இந்த 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டரில் இத்தனை ப்ராசஸ் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் கேட் க்ளோசிங் டைம்னு உங்கள் அட்மிட் கார்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்மிட் கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிப்போர்ட்டிங் டைமுக்கும் க்ளோசிங் டைமுக்கும் ஒரு 45 மினிட் டைம் டியூரேஷன் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? அந்த டைமுக்குள்ள எப்பயாவது போய் ரீச் ஆயிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கனால நிறைய பேர் உள்ள விட மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 டே பிஃபோராகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கேட்டில் அந்த ஷிஃப்ட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கேட் என்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா சில சென்டர்ஸில் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் செக்கிங் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் 1 டே பிஃபோராகவே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஏன்னா சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்கிற ஃபெசிலிட்டி, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுலாம் இருக்கும். அங்கே போய் எடுத்துக்கலாம் நினைக்காதீங்க. எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர்ஸ் ஓப்பன் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் 1 டே பிஃபோராகவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேட் செக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க. இது டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி சீல் வச்சுட்டு ஹால் அலாட் பண்ணுவாங்க. உங்களோட அட்மிட் கார்டில் உள்ள அந்த பிரிண்ட் அவுட்டை பார்கோடை வச்சு ஹால் அலாட் பண்ணுவாங்க. அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அந்த ஸ்கேனிங்லாம் நடக்கும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா சிஸ்டம் வந்து அலாட் பண்ணுவாங்க. இது அடுத்த செக்கிங் ப்ராசஸாக இருக்கும். ஒன் சிஸ்டம் அலாட் பண்ணதுக்கப்புறமா அந்த சிஸ்டம் அலாட் பண்ண இடத்துல உங்கள்கிட்ட கமிஷன் காப்பின்னு ஒன்று வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் ஷீட் எல்லாமே வாங்குவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் லாகின் பண்ணி எக்ஸாமுங்க ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெட்ரிக் அந்த வெரிஃபிகேஷனுமே வந்து இருக்கும். அது முடிஞ்சோன்னா தான் எல்லாருமே எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே அனுப்புவாங்க. இதுதான் செக்கிங் ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்ல இருந்து எல்லாரும் இவ்வளோ அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் க்ளோசிங் டைமுக்கு அப்புறமா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை இதை பண்ண வேண்டியது இருக்குது. பேப்பர் அண்ட் பென்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி போயிருங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. க்ளோசிங் டைமுக்கு முன்னாடியாவது எக்ஸாம் சென்டர் ரீச் ஆயிருங்க. க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் போகாதீங்க. சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு 9th ஸ்டார்ட் ஆகுது. 1 டேக்கு பிஃபோராக எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எக்ஸாம்ஸில் கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் எக்ஸாம்ஸில், என்னென்ன ப்ரெஷரை ஃபீல் பண்ணீங்க, இதெல்லாம் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9th எக்ஸாம் உள்ளவங்க நாளையிலேருந்து உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்கள் அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாம் டேட் என்னைக்கோ இந்த அதை மென்ஷன் பண்ணிக்க டேட்டுக்கு அப்புறமா அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு கேகேஆர் ரீஜனுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதும் அதில் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 9th எல்லா ஷிஃப்ட்டும் முடிஞ்சோடனே அனாலிசிஸ் வீடியோ போடுறோம். அந்த அனாலிசிஸ் வீடியோ எல்லாருமே கட்டாயம் பாருங்கள். அப்கமிங் ஷிஃப்ட் எக்ஸாம் எழுத போகிறோம். ஏன்னா உங்களோட இந்த வருஷம் பேப்பர்
எப்படி இருக்குது, என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, ஏதாவது டாப்பிக்லேருந்து புதுசாக கொஷின் கேட்குறாங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டே எக்ஸாமோட அதுலேருந்து தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த டேயில் எப்படி எக்ஸாம் இருக்கோ, என்ன டாப்பிக்லாம் கேட்குறாங்களோ அந்த டாபிக்ஸ் தான் மற்ற டேஸ்லேயுமே வந்து ரிப்பீட் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஃபிகர்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்றதை வச்சுப்போமே. கவுண்டிங் ஃபிகர்லேருந்து அப்கமிங் டேஸில் உள்ள பேப்பர்ஸ்லையும் ஒரு கொஷின் கட்டாயமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டே பேப்பர் எப்படி இருக்குன்றதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு அக்கார்டிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 to 3 கொஷின்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ 9th எக்ஸாம் முடிஞ்ச உடனே அனாலிசிஸ் வீடியோ போடுறோம். அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.